உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோரும் எல்லா நலங்களும் பெற்று வாழ அன்னை பராசக்தி துணையா இருப்பாங்க, வேண்டிக்குவேன். குரு பகவான் பயிற்சியாயிருக்கிறார். 26/5/2026 முதல் குரு பகவான் பயிற்சியாகி உச்ச வீட்டுக்கு வந்திருக்கிறார். 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் உச்ச வீட்டுக்கு வருவார். அதில் மிதுன ராசி நேயர்களுக்கு எவ்வாறாக குரு பயிற்சி பலன் தரப்போகிறார் என்பதை பற்றி ஒரு சின்ன கருத்து உங்களோடு பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். எனது நண்பர்கள் அனைவரும் ஆவலோட எதிர்பார்த்துருப்பீங்க. அண்ணா யூடியூப் சேனலில் பேசிகிட்டே இருந்தார், திடீர்னு பேசாமல் நிறுத்திட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன வேலை காரணமாக ஒரு சிறிய இடைவேளை, அவ்வளோதான். உங்களோட இனி தொடர்ந்து நான் பயணிப்பேன். மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்தில் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். இது நன்மையா தீமையா அப்படின்னு கேட்டால் பெரிய நன்மை இல்லை, மன்னிச்சுக்குங்க, பெரிய நன்மை இல்லை. ஏனென்றால் மிதுன ராசி நேயர்களுக்கு குரு பகவான் பாதகாதிபதி ஆவார். குரு பகவான் பாதகாதிபதி ஆவார். பாதகாதிபதி வலுப்பெற்றால் தீமை தான் நடக்கும், நன்மை நடக்காது. இதில் ஒரு சந்தோஷ செய்தி இருக்கிறது. அவர் பார்க்க போற இடங்கள் எல்லாம் சிறப்பான இடங்கள் தான். பார்க்க போற இடங்கள் அனைத்தும் சிறப்பான இடங்கள். 2ஆம் இடத்தில் இருந்தால் மட்டும் குரு பகவான் நல்லவராக இருந்து குரு உச்சம் பெற்றால் அவர்களுக்கு நல்ல வாக்குப்பளிதம் கொடுத்து ஜோசியராக்குவார், எழுத்துத்துறையில் வைப்பார், பத்திரிகை ஆசிரியராக்குவார், ஆசிரியராக்குவார், நீதித்துறையில் பெரிய அதிகாரிகளாக்குவார், சட்டத்துறையில் பெரிய நீதித்துறை பெரிய அதிகாரியாக்குவார், அரசியல்வாதியெல்லாம் கூட ஆக்கிவிடுவார். குரு பகவானுக்கு அவ்வளவு அதிகாரம் உண்டு. இது ஜனன காலத்தில் குரு பகவான் வாக்குஸ்தானத்தில் இருக்க வேண்டும். இப்போது கோச்சாரத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார். பொதுவாக அவர் கெட்டவர்னு சொல்லியிருக்கேன், இருந்தாலும் உச்ச வீட்டுக்கு வந்திருக்கிறார். பொன்னவன் உச்சவன் என்பது பெரிய தீமை நடக்காதுன்னு ஒரு பொது நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது அனுபவத்தில் சொல்லப்பட வேண்டிய கருத்து. ஆகவே குரு பகவான் பயிற்சியாயிருக்கின்ற இடம் 2ஆம் இடம். ஜோதிட நூல்களில் குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். அது சமீபத்தில் நான் அறிந்தேன். குருவை நாம் போய் பார்க்க கோடி புண்ணியம். குரு பார்க்க கோடி புண்ணியம் என்பது மொழி. ஆனால் அதை தாண்டி சிறந்த ஒரு அதிகாரம் என்னன்னா, குருவை நாம் போய் பார்க்க வேண்டும். அதாவது ஜீவ சமாதியாக இருக்கக்கூடிய குருமார்களை நாம் நேரடியாக போய் பார்ப்பதனால் ஏற்படும் நன்மையே குருவை பார்க்க கோடி புண்ணியம். இதுதான் உண்மையான பொருள். அந்த அடிப்படையில் ஜோதிடத்தில் குரு பார்வை என்பது எல்லா கோள்களுக்கும் உண்டு, குருவுக்கு சிறப்பு பார்வை உண்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் குரு பகவான் 2ஆம் இடத்தில் உச்சம் பெற்ற காரணத்தினால் 10ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவானை பார்வை செய்வார். சனி பகவான் இயற்கையாகவே உங்களுக்கு யோகக்காரர். அவர் 10ஆம் இடத்தில் இருக்கார், அது நன்மைதான். சில பேருக்கு பதவி உயர்வு தரும், சில பேருக்கு ரிட்டையர்மெண்ட் ஆகும், சில பேருக்கு பதவி கிடைச்சிடும். பதவியில் இருக்கவர்களுக்கு உயர்வு, பதவியில் இருக்கவர்களுக்கு ரிட்டையர்மெண்ட். ஏன்னா அது பதவி பறிக்கப்படுகின்ற இடம். அப்போ ரிட்டையர்மெண்ட் ஆவார்கள். சில பேர் விஆர்எஸ் கொடுப்பாங்க. குரு பார்த்ததனால் பணியை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு பணி கிடைச்சிடும். பணியில் இருப்பவர்களுக்கு உயர் பதவி கிடைக்கும் அல்லது உயர் சம்பள உயர்வு கிடைக்கும். அந்த அடிப்படையில் 6ஆம் இடத்தை குரு பார்ப்பார். இதுதான் சிறப்பு. 6 என்பது எதிரி, நோய், கடன், விபத்து, வழக்கு என்ற பொருள். இன்னைக்கு உலகத்துல உடல்நல பாதிப்பில் கிட்டத்தட்ட எல்லாரும் பாதிக்கிறாங்க. கடன் இல்லாத மனிதன் உலகத்திலே இல்லை என்பது ஒரு பொருளாக இருக்கிறது. அப்ப கடன் நிவர்த்திக்கு ஒரு வாய்ப்பு உண்டு இந்த ஆண்டு குரு பயிற்சி மிதுன ராசி நேயர்களுக்கு. வழக்கில் இருப்பவர்களுக்கு வழக்கு தீர்ப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. எதிரியாக இருப்பவன் நண்பனாகி விடுவான். நோய் உபாதையில் இருப்பவர்கள் நோயிலிருந்து மீண்டு வந்து விடுவார்கள். ஆகவே பார்க்கின்ற இடம் 6ஆம் இடத்தை பார்ப்போம், கடன் நிவர்த்தி கிடைக்கும், நோய் நிவாரணி கிடைக்கும், வழக்கிலிருந்து விடுதலை கிடைக்கும், அல்லது வழக்கில் வெற்றி பெறுவார்கள். 8ஆம் இடத்தை பார்ப்பதுங்கிறதும் 6ஆம் இடத்துக்கு நிகரான ஒரு இடம் தான் 8ஆம் இடமும். அது நீண்ட ஆயுளை குறிக்கின்ற ஒரு இடம். எதிர்பாராத வெற்றியை, எதிர்பாராத புதையல் யோகத்தை தருகின்ற இடம். 6ஆம் இடமும் அப்படிதான். எதிர்பாராத ஒரு விபரீத ராஜயோகம் என்று ஒன்று இருக்குன்னா அது 6, 8, 12 கூடையவர்கள் தருவார்கள். அப்ப மிதுன ராசிக்கு பகவானுக்கு 7 கூடையவன் 2 6, 8, 10ஆம் இடத்தை பார்ப்பார். 10ஆம் இடம் உயர் பதவியை தருகின்ற இடம். அதனால நான் 10ஆம் இடத்தை பற்றி முதலே பேசிட்டேன். 8ஆம் இடங்கிறது எதிர்பாராத வெற்றியை தருகின்ற இடம், புதையல் யோகம் என்று பொருள். 6ஆம் இடமும் அதே போலதான். அப்ப சிறந்த இடமாகிய விபரீத ராஜயோகமான இடத்தை பார்ப்பதனால் எதிர்பாராத வெற்றி, எதிர்பாராத செல்வம்,
எதிர்பாராத நன்மைகள் நடக்கும் என்பது சந்தேகத்துக்கு இட வேண்டாம். ஆனால் ஒரு உண்மை, நான் உண்மையை மட்டும்தான் கூறுவேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் தசாபுத்தி சாதகமாக இருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன அனைத்து நன்மைகளும் நடக்கும். தவறினால் நன்மைகள் குறைத்தான் செய்யும். 2ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை நடத்தி வைப்பார். குழந்தை பேர் இல்லாதவர்கள் குழந்தை பாக்கியத்தை தருவார். வெளியூர் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பை தருவார். இதுவும் மிதுன ராசினியர்கள் ஏற்படுகின்ற நன்மை. இந்த நன்மையெல்லாம் ஒட்டுமொத்தமாக நடக்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜனன காலத்தில் தசாபுத்தி சாதகமாக இருக்க வேண்டும். அந்த தசாபுத்தியை கோச்சாரத்தில் இருக்கின்ற இந்த குரு பகவான் சந்திக்க வேண்டும் அல்லது பார்க்க வேண்டும். அப்படி ஒரு நிகழ்வு ஒரு ஜாதகத்தில் நிகழுமானால் ஒரு மிகப்பெரிய வெற்றியை இந்த ஆண்டு மிதுன ராசி நேயர்கள் அடையலாம் என்பதில் சந்தேகத்திற்கு இடமே வேண்டாம். திருச்செந்தூர் முருகனை தரிசனம் செய்யுங்க, குலதெய்வத்தை தரிசனம் செய்யுங்க, உங்கள் மிதுன ராசிக்கு அதிபதியாகின விஷ்ணு பகவானை தரிசனம் பண்ணுங்க, இஷ்ட கடவுள் அனைத்தையும் தரிசனம் பண்ணுங்க. குருவானுடைய பயிற்சி பெரிய இடர்பாடுகள் இல்லை, நன்மையை வழங்க வேண்டும் என்று அன்னை பராசக்தியிடம் வேண்டிக் கொள்கின்றேன். வாழ்க வளமுடன். அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கின்றேன். வணக்கம். Wow.